குட் ஈவினிங்மா. இப்போ நான் பார்க்க போகிறது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கிர்ச்சாஃபுடைய ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா யூஸ் பண்ணி இதனுடைய ரெசிஸ்டனுடைய கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் டயக்ராம் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபைனலாக முடிக்கும் போது அதனுடைய என்ன யூஸ்ன்னு சொல்கிறேன் உனக்கு. இப்போது என்கிட்ட ஒரு 4 ஜங்ஷன் இருக்குதுமா. ஜங்ஷன் 1, ஜங்ஷன் 2, 3 அண்ட் 4. இந்த 4 ஜங்ஷனுக்கு நான் நேம் வச்சுக்கிறேம்மா. ஏ, இது பி, சி, டின்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் ஏ டு பிக்கு வந்து பாருங்கள் ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோமா. பி டு சிக்கு அதே மாதிரி தான். அண்டு சி டு டி ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஏ டு டிக்குமே நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு நெட்வொர்க் இது, சரியா? இந்த நெட்வொர்க்கில் ஏக்குமே சிக்கும் இடையில ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது ஏ அண்டு சி. இந்த ஏக்கும் சிக்கும் இடையில என்ன பண்ணிக்கிறேன்னாமா சார், நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கிறேம்மா. அண்டு பி அண்டு டிக்கு இடையில ஒரு கால்வனாமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கால்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். டயக்ராம் உனக்கு மோஸ்ட்லி முடிஞ்ச மாதிரி தாம்மா. இதில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேர்னு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னு எடுத்துக்கலாம். இது ஏ கியூ, இது ஏ ஆர் எஸ், இப்படி எடுத்துக்குமா. PQRS. ஓகேவா? சரி, இதில் பார்த்தோம்னா கரண்ட் போக டைரெக்ஷன் பாருங்கள். இந்த டைரெக்ஷனில் கரண்ட் வந்து இது வழியாக போய் இந்த ஜங்ஷனுக்கு வந்த உடனே ஜங்ஷன்லேருந்து ஐன்னு வந்த கரண்ட்டு இந்த ஜங்ஷனில் இங்கே 2ஆக பிரியுதுமா. அப்போ என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது I1 ஆகுமே, இது வந்து பாருங்கள் I2ஆக பிரிஞ்சிருக்கும். அப்போ இது I1 கரண்ட் ஆகுமே, இது I2 கரண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜங்ஷனை வந்து இது ரீச் ஆகும்போது, ஓகேவா, இது இந்த எண்டு, இது இந்த எண்டுக்கு வந்திருக்கும். சரி, இப்போ இந்த ஜங்ஷன் வந்த உடனே இங்கே 2ஆக பிரியுது. கரெக்டா சார்? அப்போ I1 I2 முடிஞ்சுது. அப்போ இங்கே வந்த கரண்ட்டுக்கு என்ன சார் பேருன்னு பார்த்தோம்னா I3. சரி, அப்போ இது வழியாக வந்த கரண்ட்டுக்கு என்ன சார் பேருன்னு பார்த்தோம்னா IG கரண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கால்வனாமீட்டர் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேராமா சார், IGன்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போது இந்த ஜங்ஷன்லேருந்து என்ன சார் ஆகுது, நம்ம இந்த கரண்ட்டு வந்து இங்கே போய் இங்கே காம்பினேஷன் ஆகுதுமா. அப்போ இதுக்கு என்ன சார் பேர் வைப்பீங்கன்னா இது I4. அதே I4ன்னு வச்சாச்சு. ஸோ இது 2 காம்பினேஷன் ஆகி மீண்டும் என்ன ஆகுமா சார், அதே ஐங்கிற கரண்ட் வந்து இது வழியாக ட்ராவல் பண்ணுது. தட்ஸ் ஆல். இப்போ சர்க்யூட் உனக்கு முடிஞ்சிருச்சா? ஓகேவா? சர்க்யூட் உனக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. இதில் பாருங்கள், அவனுடைய கிர்ச்சாஃபுடைய ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டையும் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லா யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு. using Kirchhoff first law at junction B எடுத்துக்கலாமா? ஏன்னா பியில் தான் 3 கரண்ட் நமக்கு கிடச்சிருக்குதா சார். அட் ஜங்ஷன் பிங்கிற ஜங்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதில் பாருங்கள், கிர்ச்சாஃபுடைய ஃபர்ஸ்ட் லா நமக்கு என்ன சொல்லுது சார்? நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஜங்ஷனில் நோக்கி வரக்கூடிய எல்லா சார்ஜஸுமே எல்லா கரண்ட்டுமே பாசிட்டிவ் கரண்ட் ஆகுமே, ஜங்ஷன்லேருந்து வெளியே போகிறது எல்லாமே நம்ம நெகட்டிவ் கரண்ட்டுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த பிங்கிற ஜங்ஷனை மட்டும் பாருங்கள், எனக்கு 3 ஏரோ மார்க் தெரியுது நமக்கு. அப்போ இந்த ஏரோ மார்க் I1 வந்து இந்த ஜங்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்குது. அதனால் இது I1 பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் I1. இந்த ஐஜிங்கிற கரண்ட் பாருங்கள் ஜங்ஷன்லேருந்து டு அவுட்வேர்ட்ஸில் போயிட்டு இருக்குதுமா. ஸோ அதனால் மைனஸ் ஐஜி. அடுத்து இந்த ஜங்ஷனில் பாருங்கள் இங்கேருந்து வெளியே போயிட்டு இருக்குதுமா, ஏன்னா டு அவுட்வேர்ட் ஃப்ரம் த ஜங்ஷன் பி. ஸோ அதனால் இது நம்ம I3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் I3. அந்த அல்ஜிபிரிக் சம்மோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறோம், நம்ம 0ன்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் I1 ப்ளஸ்ஸு ஏன்னா ஜங்ஷன் நோக்கி போகிறது, மீதி ரெண்டுமே ஜங்ஷன் வந்து விலகி போகிறங்காட்டி மைனஸ் சைன் போட்டிருக்கிறேன். இது ஐஜின்னு எடுத்துருக்கிறேன், அதையும் நான் I3ன்னு எடுத்துருக்கிறேம்மா. சரி, இது இப்படியே இருக்கட்டுமா. இது ஈக்குவேஷன் நம்பர் நீ 1 எடுத்துட்டா ஓகே. இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நீ I1 இங்கே வச்சுக்கோங்க, மைனஸ் எல்லாம் அதில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ ப்ளஸ் ஐஜியாக மாறிடும், ப்ளஸ் I3யாக மாறிடும், வேற ஒன்றும் இல்லை. சரி, அதே மாதிரி பாருங்க அட் ஜங்ஷன் டியில் பார்த்தலாம். இதே மாதிரி அட் ஜங்ஷன் டி, இந்த டிங்கிற ஜங்ஷனில் பாருங்க அதே மாதிரி 3 ஏரோ மார்க் வந்துருக்கு நமக்கு. சரி, இப்போ இதை பார்த்துடலாமா. இப்போ ஜங்ஷனை நோக்கி வந்துட்டு இருக்குது I2ங்கிறது டுவேர்ட்ஸ் த ஜங்ஷன் I2. அப்போ பாசிட்டிவ் I2. ஐஜிங்கிறதுமே அது டுவேர்ட்ஸ் த ஜங்ஷன் தான். ஸோ ப்ளஸ் ஐஜி. ஓகேவா. அதே மாதிரி இந்த I4 மட்டும் பாருங்க டு அவுட்வேர்ட் போயிட்டு இருக்கு நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம் சார், இது மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1 முடிஞ்சது சார், ஈக்குவேஷன் 2 முடிஞ்சது. சரி, அடுத்து என்ன சார் பண்ணலாம், ஈக்குவேஷன் 3 நமக்கு 4ல் வேணுமில்ல சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு கிர்ச்சாஃப்லாம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி யூஸிங் கிர்ச்சாஃப் செகண்ட் லா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சர்க்யூட் எடுத்தாகணும், ஜங்ஷன் எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே செகண்ட் லாவில் அது பார்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போ பாருங்க, யூஸிங் கிர்ச்சாஃப் செகண்ட் லா. சரியாம்மா, பார்த்துடலாமா. எந்த சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ABDAங்கிற சர்க்யூட்டில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு க்ளோஸ்டு பாத் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு சர்க்யூட்னா ஒரு க்ளோஸ்டு பாத் தான் தெரியும் நமக்கு. அதனால் ABDA பார்த்துடலாம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ABCDA பார்த்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பாத் என்னவாமா சார், எனக்கு பாருங்க ABD எகைன் இந்த A போட்டுருங்க, போட போட்டுறாதீங்க. அப்போ எகைன் A, இதான் க்ளோஸ்டு பாத்துமா. இந்த க்ளோஸ்டு பாத்தில் நோட் பண்ணிக்கங்க. கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா I1லேருந்து I2க்கு போகுது, தட் மீன்ஸ் சரி ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலிருந்து டிக்கு வருது. அதே டைமில் வந்து ஏலேருந்து டிக்கு வந்து இருக்குது. பட் நம்ம எடுத்துக்கூடிய சர்க்யூட் கனெக்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த கால்குலேஷனுக்கு இந்த டைரக்ஷன் எடுத்துக்க போகிறோம். பாருங்க, டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இது இப்படி போகணும், இதில் இப்படி வரணும், எங்கேயும் இதில் போகணும். கரெக்டாக இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் தான் அந்த சைன் கன்வென்ஷன் போட போகிறோம். நம்ம பார்த்துடலாம். இங்கே செகண்டில் என்ன சொல்லிக்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஈக்குவல் டு தி இஎம்எஃப்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பாத்தில் A to Bயில் பார்த்தோம்னா
ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ப்ராடக்ட் I1 கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே P. தென் அல்ஜிபிரிக் சம் என்னவாமா சார் அடுத்து பார்க்க போகிறேன். பிலேருந்து டிக்கு வர போகிறேன். அப்போ கரண்டோட டைரக்ஷனுமே நான் எடுத்த டைரக்ஷன் சேம் டைரக்ஷன். ஸோ அங்கே பாசிட்டிவ் தான் அதனால் வர முடியும் செகண்ட் லா படி. அப்போ என்ன சார் வச்சோமா இங்கே கரண்ட் வந்து ஐஜி கரண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இதுக்கு நம்ம ஐஜி ஜின்னு போட்டுடலாம். இங்கே ப்ளஸ் போட்டதுக்கு என்ன காரணம், இங்கே ப்ளஸ் போட்டதுக்கு என்ன காரணம் புரிஞ்சுதா? ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் I1P எடுத்துருக்கிறேன்னா இந்த I1P வந்து I1ஐயும் P எடுத்துருக்கிறேன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ப்ளஸ் போட்டிருக்கிறேன் ஏன்னு பார்த்தோம்னா கரண்ட் போகிற டைரக்ஷன் இதே டைரக்ஷன் தான், நான் எடுத்த டைரக்ஷனும் இதே டைரக்ஷன் தான், ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஸோ அதனால் நான் பாசிட்டிவ் போட்டிருந்தேன். B2Dயில் பாருங்கள் கரண்ட் போகிற டைரக்ஷன் சேம் டைரக்ஷன், நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். ஸோ அதனால் பாசிட்டிவ் போட்டிருக்கிறேன். தேர்ட் ஒன்ல பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு என்னவாமா I2, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R. இங்கே சிம்பிள் பாருங்கள் கரண்ட் வந்து இப்படி வந்துட்டு இருக்குது, பட் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ மைனஸ், அதனால் மைனஸ் இங்கே போட்டிருக்கிறேன். புரிஞ்சு தான் பார்த்துருக்கீங்களா? இங்கே கரண்ட் வர டைரக்ஷன் வந்து A to Dக்கு வந்துட்டு இருக்குது. நான் கால்குலேஷன் யூஸ் பண்ணக்கூடியது D to Aக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் ஆப்போசிட் வரங்காட்டி என்ன பண்ணுறேன் மாஸ்டர் நான் இங்கே I2 Rன்னு போட்டேன். இட் இஸ் ஈக்குவல் டு EMF சொன்னோம். நம்ம EMFனா கண்டிப்பாக இங்கே பேட்டரி இருந்திருக்கணும். இங்கே ஒரு பேட்டரியே இந்த சர்க்கியூட்டில் இல்லை. ABDAல ஒரு பேட்டரி கிடையாது. ஸோ நோ EMF, ஏன்னா அது வேற எங்கேயோ கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அங்கே இல்லாதங்காட்டி. அடுத்த பாயிண்ட் பாருங்க க்ளோஸ்டு பாத். நான் இதில் வந்து இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க க்ளோஸ்டு பாத் ABCDA எடுத்துக்கலாம். ABCDA எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ABCDA. இந்த BD வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இது ஒரு க்ளோஸ்டு பாத். இதில் அதே மாதிரி பாருங்க நான் கிளாக் வைஸ் தான் ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு. கரெக்டாமா? இதுவும் கிளாக் வைஸ் தான் நம்ம கால்குலேஷன் ட்ரை பண்ண போகிறோம். அப்போது A to B பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் I1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் P. இது பாசிட்டிவா நெகட்டிவானா பாசிட்டிவ், ஏன்னா கரண்ட் போகிற டைரக்ஷனுமே நான் கன்சிடர் பண்ணக்கூடிய டைரக்ஷன் சேம் டைரக்ஷன். ஸோ பாசிட்டிவ். அடுத்தது பாருங்க B to C கரண்ட் போகிற டைரக்ஷனுமே நான் கன்சிடர் பண்ண டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். ஸோ அதனால் பாசிட்டிவ். இதோடைய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா I3, இதையே Qன்னு எடுத்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது பாருங்க C to D, பட் கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்குது. எனக்கு நான் எடுத்துருக்குது இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்குது, ஆனால் கரண்ட் வரது பாருங்க எனக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் மைனஸ் கரண்ட் என்னவாமா சார் I4, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். அடுத்து இங்கே பாருங்க D to A கரண்ட் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ கரண்ட் போகிற டைரக்ஷன் A to D, நான் கன்சிடர் பண்ணுறது D to A, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் அங்கே கரண்ட் I2, அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R. இந்த சர்க்கியூட்லேயும் நமக்கு எந்த விதமான EMF கிடையாதுங்க, பிகாஸ் நோ பேட்டரிமா. அதனால் நமக்கு இங்கே நான் 0வை எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க என்னதான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா பிங்கிற பாயிண்ட்டுமே டிங்கிற பாயிண்ட்டுமே ஈக்கு பொட்டன்ஷியல் வந்து நின்றும். அது நின்றுச்சு அப்படிங்கும் போது இந்த கால்வனமெண்ட்டில் டிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக 0 தான் காட்டும். ஸோ அட் ஈக்லிபிரியத்தில் அட் ஈக்லிபிரியம் ஜியோட வேல்யூ
0. ஐஜியோட வேல்யூ, ஐஜியோட வேல்யூ வந்து நான் இங்கே 0ன்னு எடுத்துக்கிறேன். எப்போமா சார்? அட் ஈக்லிபிரியத்தில், ஈக்லிபிரியமாக இருக்கும்போது பி ஜங்ஷன் டி ஜங்ஷன் இது ரெண்டுமே ஈக்குவல் பொட்டன்ஷியல் வந்து நிற்கும் போது கால்வனோமீட்டரில் வந்து கரண்டோட டைரக்ஷன் ஆர் கரண்டோடைய வேல்யூ வந்து எனக்கு 0வாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1 2 3ல வந்து அப்ளை பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போ மாதிரி 1ல் ஐஜியோட வேல்யூ இருக்குது, 2ல் ஐஜியோட வேல்யூ இருக்குது, அண்டு 3லையுமே ஐஜியோட வேல்யூ இருக்குது. 3லையும் அப்ளை பண்ணலாமா? அப்போது சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 2 and 3. 1 என்ன சார்? 1 பாருங்க, I1 மைனஸ் ஐஜியோட வேல்யூ என்னமா சார்? நம்ம தான் 0ன்னு போட்டிருக்கோம்ல, 0 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே I1 ஈக்குவல் டு I3 கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, I2 ஐஜியோட வேல்யூ 0 மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. இதில் மைனஸ் விட்டுட்டீங்கன்னா I2 ஈக்குவல் டு I4ன்னு மாற்றிக்கலாம். I2 ஈக்குவல் டு I4. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது சார், செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், I1P ப்ளஸ் ஐஜிஜினா கண்டிப்பாக டோட்டலாக 0 ஆயிரும் இந்த டைம் ஃபுல்லாகவே. 0 மைனஸ் I2R தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னாமா சார்? இப்போ இது 0ங்கிறனால அதில் கொண்டு போயிடுறோமா. ஸோ I1Pயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு I2R. பாருங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. 1 தான் நான் வந்து இந்த மாதிரி மாற்றி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி 2 பாருங்க, இந்த 2ங்கிற இந்த ஈக்குவேஷனை தான் ஐஜியோட வேல்யூ போட்டு நான் இந்த மாதிரி மாற்றிருக்கிறேன். I2 ஈக்குவல் டு I4. சரியா? அடுத்தது பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷனை தான் இப்படி மாற்றிருக்கிறோமா, I1P ஈக்குவல் டு I2R. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணையுமே நான் மாற்றியாச்சு. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஐஜியோட வேல்யூ 0 போட முடியாது, ஏன்னா அங்கே ஐஜியோட வேல்யூவே கிடையாது. ஆனால் I3க்கு பதிலாக I1 போடலாம். பாருங்க, இந்த I3க்கு பதிலாக I1ஓட வேல்யூ போடலாம், I4க்கு பதிலாக I2ஓட வேல்யூ போடலாம். அதே பண்ணலாமல்ல சார்? ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 4. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் இன் 4 ஈக்குவேஷன் 4ல் போட சொல்கிறாங்க. பார்த்துடலாமா சார்? அப்போ என்னென்னு பாருங்க, I1P அப்படியே வச்சிருக்கேன். I1Pயை I3க்கு பதிலாக நான் I1 அப்ளை பண்ணலாமா சார்? ஸோ ப்ளஸ் எகைன் I1Qன்னு எடுத்துக்கலாம். இது அடுத்தது பாருங்க, மைனஸ் I4க்கு பதிலாக I2 எடுத்துக்கலாமா சார்? I4க்கு பதிலாக I2 எடுத்துட்டேன். அப்புறம் எஸ் அப்படியே வச்சிருக்கிறேன். எகைன் I2R ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்க, I1P போட்டதுக்கு என்ன காரணம் புரிஞ்சது அவனுக்கு? அப்படியே இங்கே அந்த வேல்யூஸ் நான் போட்டுட்டேன். I3Qக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய I1ஓட வேல்யூ அப்ளை பண்ணி I1Q போட்டேன். அதே மாதிரி I4க்கு பதிலாக I2ங்கிற வேல்யூ போட்டேன். இந்த I2 வேல்யூ அப்படியே வச்சிருக்கிறேன் நான். இப்போ இதில் பாருங்க, ப்ளஸ் எல்லாம் நான் ஒரு சைடுமே, மைனஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாமா? அப்போது I1P ப்ளஸ் I1Q இஸ் ஈக்குவல் டு I2S ப்ளஸ் I2R நமக்கு கிடைக்கும். சரி, இந்த வேல்யூஸை இந்த வேல்யூஸில் இதில் பாருங்கள், I1ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ I1 எடுத்துட்டு நான் வெளியே எடுத்துட்டேன். மீதி என்ன சார் இருக்கும்? P ப்ளஸ் Q இருக்குது சார். இதில் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த I2 காமனாக இருக்குது. ஸோ I2 அப்படியே வச்சுட்டேன். S ப்ளஸ் Rங்கிறதுன்னு எடுத்துக்கிறேன் நான். சரி, இந்த ஈக்குவேஷனை
இந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன் சார் இங்கே வச்சுக்கிறேன் பாருங்க, இதால நான் டிவைட் பண்ணுறேன். பண்ணோம்னா அந்த வேல்யூ பாருங்க, நீங்கள் தனியாக எடுத்து போட்டு எழுதுங்க, எனக்கு இடம் பத்தாதுங்கிறனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். I1P RS வந்து பார்த்தீங்கன்னா I2R. இதில் பார்த்தீங்கன்னா இந்த I1 கேன்சல் ஆயிரும், I2 கேன்சல் ஆயிரும். நல்லா கேட்டுக்குமா, இதில் வந்த இந்த ஆன்சரை நான் I1P ஈக்குவல் டு I3R இந்த ஆன்சரெல்லாம் டிவைட் பண்ணியிருக்கிறேன். பண்ணும்போது எனக்கு இந்த I1 அண்ட் I2 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுமா. அப்போ மீதி என்ன சார் ஆன்சர்னு பார்த்தோம்னா P ப்ளஸ் Q பை P ஈக்குவல் டு S ப்ளஸ் R பை R. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் சார்? P பை P கிடைக்கும் ப்ளஸ் Q பை P கிடைக்கும். தனித்தனியாக எடுத்துருக்கிறோமா, ஈக்குவல் டு S பை R ப்ளஸ் R பை R. இந்த PP கேன்சல் ஆயிடுச்சு, RR கேன்சல் ஆயிடுச்சுமா. அப்போ இந்த வேல்யூ 1 மாறிடும், இந்த வேல்யூ 1 மாறும். 1 ப்ளஸ் Q பை P ஈக்குவல் டு S பை R ப்ளஸ் 1. ப்ளஸ் 1 அங்கே வந்தால் -1 மாறி இருக்கும். ஸோ அந்த +1 -1 வேல்யூ 0 ஆகிட்டு ரிமைனிங் ஆன்சர் Q பை P இஸ் ஈக்குவல் டு S பை Rனு கிடைக்கும். இதோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா P பை Q ஈக்குவல் டு R பை Sனு கிடைச்சிருக்கு. This is the Wheatstone bridge உடைய ஃபைனல் ஆன்சர். P பை Q ஈக்குவல் டு R பை Sனு கிடைச்சிருச்சு. சரி, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நமக்கு என்ன சார் யூஸ்? எதுக்காக இந்த Wheatstone bridge படிச்சது நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸ் புக்கு கொடுத்துருக்குறாங்கம்மா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த பியும் கியூமு கம்பேர் பண்ணோம்னா அந்த ஆன்சர் ஆருக்கு எஸ்ஐயுமே அந்த ரேஷியோ பி அண்ட் கியூவை ரேஷியோ எடுத்துட்டு ஆர் பை எஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரேஷியோ ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்காகத்தான் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. டு கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருப்பாங்க புக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா it is useful to compare the resistance. First point, it is useful to compare the resistance. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இந்த P, இந்த Q, இந்த R, இந்த S இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்க, டு டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா எங்களோட 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 4ல் எனக்கு 3ஓட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, ஒன்னே ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆர் எஸ் அண்ட் கியூ, சரியா? ஆர் எஸ் கியூ இந்த 3ஓட ஆன்சர் எனக்கு தெரியும் சார், இந்த பியோட ஆன்சர் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இந்த பி இங்கே வச்சுக்கலாம். இந்த கியூ ப்ளாட் பண்ணிட்டோம்னா கியூ இன்ட்டு ஆர் பை எஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் போட்டு நம்ம அந்த பியோட ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும், சரியா? அப்போ ரெண்டு யூஸ் தான்மா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டு கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ்மா. செகண்ட் ஒன் டு டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் இன் த சர்க்கியூட். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இந்த Wheatstone bridge நம்ம யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதாம்மா? எனி டவுட்?